ரத்தம் ஓடுது, கையில காசு இருக்குது, பிரில்லியண்டா இருக்கிறோம், சுகம் இருக்குது, எதை வேணா சாதிக்கலாம். ஆனா காரியத்தின் கடைத்தொகை என்னது? கர்த்தருக்கு மாயை, உலகம் மாயை, உறவுகள் மாயை, பலன் மாயை, எல்லாமே மாயை. அவர் ஒருத்தர் தான் உண்மையான கர்த்தர். எத்தனை பேர் தமிழ் புரியுது? வாலிய பிள்ளைகள் கவனிங்க, வாலிய பிள்ளைகள்லாம் ஹலோ. இன்னைக்கு இன்டர்நெட், சேட்டிங், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கும், புரியுதா? அவன் சொல்லுவான், நீ செத்துடா நான் செத்துருவேணுவான். அதெல்லாம் டைலாக்கு. அவன் சாக மாட்டான், அடுத்த கல்யாணம் பண்ணிப்பான். உனக்காக பிரதிபிக்கிறது அவர் மட்டும்தான். அவருக்கு எவ்வளவு பயப்படுறியோ, எவ்வளவு பயப்படுறியோ அவ்வளவு வாழ்வை காண்பாய். வீட்டில் வாழ்வாய், பட்டணத்தில் வாழ்வாய், நகரத்தில் வாழ்வாய், தேசங்களிலும் வாழ்வாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது நான் கற்றுக்கொண்ட உண்மை சத்தியம். உண்மை சத்தியம் இதுதான். தேசங்களுக்கு போவதற்கு ஏராளமான வாய்ப்புகள், நாட்கள் இல்லை, ஆரோக்கியம் குறைவு, அதான் ஏகப்பட்ட அழைப்புகள். நேற்று லூக்கா சேகர் சபையில் பேசினேன், மெகா சர்ச் அது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவருக்கு எவ்வளோ பயப்படுறீங்களோ அவ்வளோ உங்களை மேலே கொண்டு போயிடுவார். ஆமீன். மனுஷனுக்காக அல்ல. பதவி இருந்தது, புகழ் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, பரலோகம் சொல்லுது அவனை பார்த்து. லூக்கா 18 என்னங்க அப்படிதான் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இவர் வந்து மெக்கானிக், ஃப்ரிட்ஜ் மெக்கானிக். அவருக்கு என்ன பேரு? ஏசி மெக்கானிக். என்னங்க செய்கிற தொழில்? என்ன தொழில்? நியாயாதிபதி. ஆனால் பரலோகம் சொல்லுது அதான் உண்மை. நீங்கள் எனக்கு போடுற மார்க் உண்மை இல்லை, பரலோகம் எனக்கு போடுற மார்க்கு தான் உண்மை. எல்லாம் கரங்களை உயர்த்துவோம், எல்லாம் கரங்களை உயர்த்து. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பயந்து ரெண்டையும் செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில்